ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஜே பிலால். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரத்த மழை வந்து ஒரு நாட்டுல வந்து பேஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு நாட்டுல வந்து பேஞ்சிருக்கு. அதுவும் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல தான் வந்து பேஞ்சிருக்கு. நம்ம நெறைய புக்ல வந்து படிச்சிருப்போம். இந்த மாரி படங்கள்ல பார்த்திருப்போம். ரத்த மழை பெய்யுது அப்படிங்கிற மாரி நெறைய பேய் படங்கள்ல பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் ஒரு புக்க தொறந்து வச்சு அதுல படிச்சாங்கன்னா, இந்த மாரி ரத்த மழை பெய்யும் அப்படிங்கிற மாரி நெறைய கதைகள்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, இப்போ அதாவது நம்ம இந்த 2025ல ஈரான்ல இருக்கக்கூடிய நாட்டுல வந்து ரத்த மழை பெஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே 2, 3 டைம் அதாவது நெறைய இடத்துல வந்து நெறைய டைம் வந்து பேஞ்சிருக்கு. ஸோ அது உண்மையாலுமே அது ரத்த மழை தானா? இல்ல எதனால வந்து அது ரத்த மழை மாரி வரல தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த மழை பேஞ்சனால அங்க இருக்கக்கூடிய கடலே வந்து ஒரு ரத்த கடல் மாரி வந்து மாறியிருக்கு. ஸோ அது எதனால? ஏன் இப்படி தெரியுது? அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடெயில்ஸா பார்க்கலாம். நம்ம நம்ம சேனல்லயே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல வந்து சிறப்பு தொழுகை வந்து நடத்தியிருக்காங்க. அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்யறதுக்காக வந்து தொழுகையெல்லாம் நடத்துவாங்க. மழை வந்து ரொம்ப நாளாவே வராம இருக்கு. ரொம்ப வெயிலா இருக்கு. ஸோ மழை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஈரான்ல வந்து தொழுகை நடத்தியிருக்காங்க. அது வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. சின்ன குழந்தையிலிருந்து பெண்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கலந்து அந்த தொழுகைய வந்து நடத்துனாங்க. ஸோ அந்த தொழுகையை நடத்தி மழை பெய்யறதுக்காக வந்து இந்த மாரி நடத்துவாங்க. அது வந்து அங்க நடத்தியிருந்தாங்க. அத பத்தி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருந்தோம். இப்ப வந்து அந்த நாட்டுல வந்து மழை பெஞ்சிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஈரான பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடுகள்ல பெய்யற மாரி அதிகமான மழை வந்து மழை பெஞ்சதுன்னா ரொம்ப அதிகமா பெய்யும். அப்படி பெய்யலைன்னா மழையே வராம ரொம்ப வெயில் அடிக்கும். அந்த மாரி நம்ம நாட்டுல இருக்கும். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சரி மழை வந்து பெய்யறதே அளவே வந்து கம்மியா தான் பெய்யும். இப்ப இங்க இருக்கிற மாரி நம்ம இதுல வந்து மாறி மாறி வந்து நமக்கு வந்து பெய்யும். இப்போ ஒரு மார்ச்ல இருந்து ஒரு ஏப்ரல், ஜூன் அந்த மாரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து திடீர்னு மழை பெய்யும். இல்ல மே மாசம் அதுக்கு மேல வந்து வந்துருச்சுன்னா நமக்கெல்லாம் மழை பெய்யும். அதுக்கப்புறம் வந்து அக்டோபர்லேருந்து டிசம்பர் அதுவரையும் வந்து மழை பெஞ்சுட்டே இருக்கும். அங்க வந்து எப்படி மழை பெய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அங்க மேல இருந்து அக்டோபர் வரையும் வந்து வெயில் செம வெயில் அடிக்கும். அதாவது மே மாசத்துலேருந்து அக்டோபர் வரையும் செம வெயில் அடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மத்த காலங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த டிசம்பர் அந்த மாரி ஜனவரி இந்த மாரி டைம்ல வந்து மழை பெய்யும். அப்படியே பெஞ்சதுனால அளவு கம்மியா தான் இருக்கும். ஈரான்ல 2024ல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்ராக்ஸிமேட்டா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 23.519 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் வந்து பேஞ்சிருக்கு. சும்மா எடுத்துக்காட்டுக்கு அதாவது சும்மா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 50 சென்டிமீட்டர் வந்து மழை பெஞ்சிருக்கு. இந்த மாரிலாம் வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படி கணக்குப்படி பார்த்தா அங்க எவ்வளோ ஒரு வருஷத்துக்கே மொத்தமா பெஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23 சென்டிமீட்டர் தான் வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து பதிவாயிருக்கு. ஸோ மழை வந்து ரொம்ப கம்மியா பெய்யக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது ஒரு வறட்சியான நாடு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க அடிக்கடி வந்து இந்த மாரி ப்ரே பண்றதா இருக்கட்டும், சிறப்பான தொழுகை நடத்துறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அங்க பண்ணிட்டே இருப்பாங்க. இத பார்த்துட்டு இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறமா இத பார்த்துட்டு நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல வந்து ரத்த மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வார்லாம் நடந்துட்டு இருக்கு, உலகப் போர்லாம் நடந்துட்டு இருக்கறனால, இந்த மாரி இருக்கறனால தான் வந்து அங்க வந்து இப்படி ஒரு நிலைமை வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இது வந்து சோசியல் மீடியால நெறைய பேர் வந்து இத வீடியோ எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்ச உடனே, அங்க இருக்கிற மக்கள் நெறைய பேர் வந்து போட்டுருக்காங்க. இப்ப நம்ம நாட்டிலேயே வந்து ஒரு அதிசயம் வந்து நம்ம நாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து அது நார்மலான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அது மத்த நாட்டுக்காரங்க, மத்த இடத்துல இருக்கக்கூடியவங்க பார்த்தாங்கன்னா, அது ஒரு அதிசயமா பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி விஷயமா தான் அங்க வந்து பார்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மலை எதனால வந்து அது ரத்த சிவப்பா வந்து தெரியுது? அங்க இருக்க கடல் ஏன் ரத்த கலர்ல மாறுச்சு அப்டின்னா, அது உண்மையாலுமே அங்க வந்து ரத்த மழை பெஞ்சதா அப்டின்னு கேட்டீங்கன்னா, அங்க ரத்த மழை பெய்யல. அதாவது நார்மலா எப்பவுமே பெய்யக்கூடிய மழை தான் வந்து பெஞ்சிருக்கு. கொஞ்சம் அதிகமான லெவல்ல பெய்யுது. அது எந்த இடத்துல பெய்யுது அப்டிங்கிறது தான் வந்து மெயினான ஒரு விஷயமா இருக்கு. அது எந்த இடத்துல பெஞ்சிருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல வந்து ஹார்முஸ் தீவு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஹார்முஸ் அப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் பகுதி வந்து இருக்கு. அது அரபிக்கடலோட சேர்ந்த மாரியான ஒரு கடல் பகுதி. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்மண்லாம் சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல. அந்த மாரி மண் தான் வந்து அங்க அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாரி மழை வந்து அதிகமா பெய்யும்போது, அங்க இருக்கக்கூடிய மண் இருக்குல்ல, ஸோ அது வந்து அந்த இருக்கக்கூடிய மண்ணு, அந்த தண்ணி மழை வந்து தேங்கி நிக்கிறது, அது எல்லாமே வந்து கலர் மாறி ஒரு மாரி ரெட் கலர்ல தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மண்ல பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல அயர்ன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கனிமமும் அதிகமா இருக்கிறனால, மழை பெய்யும்போது இந்த மாரி வந்து ஒரு சிவப்பு நிறமா வந்து தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த கடலையோ, அது பக்கத்துல இருக்கக்கூடிய தீவு, இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானவில் தீவு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய பாறைகளா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மண்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு கலர்ல வந்து தெரியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சில டைம் வந்து மஞ்சள் நிறத்துல, ஆரஞ்சு நிறத்துல, இப்ப தெரியிற மாரி இந்த மாரி சிவப்பு நிறத்துல, சோ இந்த மாரிலாம் வந்து தெரியும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து மழை பெய்யறது வந்து அந்த கனிமங்கள்னால வந்து கலர் சேஞ்ச் ஆயி, அது வந்து ரெட் கலர்ல வந்து தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த மண்ல இருக்கக்கூடிய அந்த மண்ணோட கலந்து வரக்கூடிய தண்ணி போய் கடல்ல சேர்றதுனால தான் அந்த கடலோரத்துல இருக்கக்கூடிய அத சும்மா ஒரு ரொம்ப தூரம் இல்லாம ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் அங்க இருக்கக்கூடிய கடல் எல்லாமே வந்து அந்த மழை பெய்யற நேரத்துல அந்த மண் போய் கலக்கறதுனால அங்க இருக்கக்கூடிய வர அலைகளா இருக்கட்டும், அந்த கடலா இருக்கட்டும் எல்லாமே வந்து சிவப்பு நிறத்துல தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எந்த விதமான ஒரு ரத்த மழை பெய்யறதோ அந்த மாரிலாம் எந்த விஷயமும் இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இதை வந்து வீடியோ நிறைய ஷேர் பண்ணிட்டு, அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நார்மலாக ஒரு சின்ன வீடியோ வந்து எடுத்து போடும்போது அது எப்படி பல இடங்களில் ஷேர் ஆகுமோ, ஒரு மாதிரி வேற விதமா பேசப்பட்டு ஒரு அதிசயமா பார்க்கப்படுமோ, ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவுமே வந்து பார்த்து இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லிட்டு உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.